வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் தென்னிந்திய அளவு வட இந்தியாவிலும் ஹிந்தி போன்ற படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கின்ற நடிகை தமன்னா பாட்டியா அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். தமன்னா பாட்டியா அவர்கள் சமீபத்தில் அவர் சார்ந்த சில சர்ச்சைகளும் வரத்தான் செய்தன. குறிப்பாக அவர் 300 கிலோ அளவுக்கு தங்கம் வாங்கியதாகவும் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு இதுபோன்று தங்கம் சார்ந்த பண பரிவர்த்தனை நடந்ததாகவும் அது சார்ந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும் ஆந்திராவில் இதுபோன்ற சர்ச்சைகள் நிகழ்ந்ததாக ஒரு பேசுபொருளாக இருந்தது. அது சார்ந்து நாம் பார்க்கலாம். மற்றும் இவருக்கு எதன் அடிப்படையில் இதுபோன்ற தங்கம் சார்ந்த பிரச்சனைகள், இவர் திரைத்துறையில் அறிமுகமானாலும் கூட இவருக்கு பெயர் புகழ் எல்லாம் சற்று தாமதமாகத்தான் கிடைத்தது. குறிப்பாக தற்பொழுதுள்ள காலகட்டத்தில் தான் அவர் அதிகமாக பேசப்படுகின்றார். தொடக்க காலத்தில் இவர் சார்ந்த படங்கள் அவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் மனதில், ரசிகர்கள் மனதில் பதியவில்லை. பிறகு நல்ல வெற்றி படங்கள் தமிழகத்திலும் கொடுத்திருக்கின்றார். தமிழ் முன்னணி நடிகர்களோடும் நடித்திருக்கின்றார். இவரை பற்றிய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன, நவாம்சம், ராசி கட்டம், தசாபதிகள் என்னதான் சொல்கின்றன என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம். தமன்னா பாட்டி அவர்கள் ஒரு இந்திய நடிகையாக இருக்கின்றார். இவர் பெரும்பாலான தெலுங்கு, தமிழ் போன்ற படங்களில் நடித்திருந்தாலும் தற்பொழுது ஹிந்தி போன்ற படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் பிறந்தது மும்பை தான். மும்பையிலிருந்து இங்கு தமிழ்நாட்டில் ஷிஃப்ட் ஆகி தென்னிந்திய அளவில் நடித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அனைத்து மொழி சார்ந்த படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சீமா, கலிமாமணி, ஃபிலிம்ஃபேர் விருதுகள், டிவி ஷோஸ் வழங்கக்கூடிய விருதுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார். இவருடைய பெற்றோர் சந்தோஷ் மற்றும் ரஜினி பாட்டியா அவர்கள். இவருக்கு ஆனந்த் பாட்டியா என்ற ஒரு சகோதரரும் இருக்கின்றார். இவர் நடிப்பு துறையில் பார்த்தோம் என்றால் 13 வயது முதலே ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். தன்னுடைய 13வது வயதிலேயே நடிப்புக்கு சார்ந்த கலைகளை பயில ஆரம்பித்திருக்கின்றார். மற்றும் மேடை நிகழ்ச்சிகளிலும் அதிகமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். 2005ஆம் வருடம் தான் முதலாக இவர் இந்தி திரைப்படத்தில் அறிமுகமானார். சன்ஸ் சாரோஜன் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் பின்பு தமிழில் கேடி என்ற படத்தில் 2006ஆம் ஆண்டு அறிமுகமானார். தெலுங்கில் ஸ்ரீ என்ற படத்திலும் அறிமுகமானார். ஆனால் அவருக்கு ஓரளவு பெயர் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் தமிழில் கல்லூரி என்ற படம் மூலமாக தான் அவருக்கு பெயர் வந்தது. பிறகு தெலுங்கில் பாகுபலி 2 பாகங்களிலும் நடித்திருந்தார். தமிழில் அயன், பையா, சிறுத்தை, வீரம், தர்மதுரை, தேவி, ஜெயிலர், அரண்மனை, 4ஆம் பாதம் போன்ற படங்களிலெல்லாம் இவர் நடித்திருக்கின்றார். இவர் தற்பொழுது அதிகமான ஹிந்தி படங்களில் நடந்து கொண்டிருக்கின்றார். படங்களில் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது மற்றும் பார்த்தோம் என்றால் சீரியல்கள், படம் சார்ந்த சீரியல்களில் நடித்து வருவது, இசை ஆல்பங்களை வெளியிடுவது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். இதுபோன்ற செயல்பாடுகள் எல்லாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் விளம்பர படங்களின் தூதுவராக இருக்கின்றார். பல்வேறு விளம்பரம் சார்ந்த பிராண்ட் அம்பாசிடராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவர் பெண் குழந்தைகள் சார்ந்த அது பாதுகாப்பதற்காகவும் காப்பதற்காகவும் அவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அளிப்பதற்காகவும் சில தொண்டு நிறுவனமும் நடத்தி கொண்டிருக்கின்றார். IPL தொடக்க விழாவில் இவர் அதற்காக பங்கேற்று டான்ஸ் ஆடியிருக்கின்றார். புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றார். பேக் டு த ரோடு என்ற புத்தகமும் இவர் வெளியிட்டிருக்கின்றார். இவர் காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். இதுபோன்ற தங்கம் சார்ந்த தொழிலும் நடத்துவதாக அறியப்படுகின்றார். மற்றும் ஜப்பானுடைய அழகு சாதன நிறுவனத்தின் சிசிண்டே என்ற பிராண்ட் தூதுவராகவும் இருக்கின்றார். கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். இப்படி பல்வேறு அம்சங்கள் பெற்ற தமன்னா பாட்டியா அவர்கள் ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பொதுவாக ஒருவருக்கு கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும். இதுபோன்று மாடலிங்காக, இதுபோன்ற வெளிமாநிலம் சார்ந்தெல்லாம் இயங்க வேண்டும். மற்றும் பார்த்தோம் என்றால் விளம்பர தூதுவர், அம்பாசிடர், தங்கம் போன்ற வர்த்தகம், தொழில் அமைப்பு என்றால் கண்டிப்பாக 11, 12 நன்றாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்து. மற்றும் ராகு, கேது தொடர்புகள், சுக்கிரன், செவ்வாய், புதன் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கணும். இப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால்தான் அவர்களால் பல்வேறு அமைப்புகளில் சாதிக்க முடியும். மற்றும் இளமை பருவம் முதலே இவருக்கு நாட்டம், விருப்பமெல்லாம் இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு நவாம்சத்திலேயே லக்னத்தில் சூரியன் இருக்கின்றார். பொதுவாக தங்கம் சார்ந்த அமைப்பு என்றால் சூரியனும் செவ்வாய், சூரியன் மற்றும் ராகு, குரு தான் தங்கத்திற்கான முதன்மையான ஒரு கிரகம் என்றால் குரு. அடுத்ததாக சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியன், குரு சிலருக்கு நீச்சமாக இருந்தால் தங்கம் சார்ந்த ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து சரியாகும். அது சார்ந்த தன்மைகள் இருக்கும். மற்றும் இதுபோன்ற கான்ட்ராவர்சிஸ் எல்லாம் வர வேண்டும் என்றால் 3 மற்றும் 8ஆம் இடங்கள் சரியில்லாமல் இருந்தால் இதுபோன்ற சர்ச்சைகள் வரும். இவருக்கு பார்த்தோம் என்றால் நவாம்சத்தில் லக்னத்தில் சூரியன், 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் செவ்வாய் மற்றும் அவருக்கு 6ஆம் இடத்தில் சனி மாந்தியுடன் இருக்கின்றார். சனி அவருக்கு உச்சமாக இருக்கின்றார். 7இல் புதன். இவருக்கு 5 மற்றும் 7 சார்ந்த ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது. புதன் செவ்வாய் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் சிறப்பு. மற்றும் இவருக்கு 8ஆம் அதிபதி நீச்சமாகி, அதுவும் குருவே நீச்சமாகி 9ஆம் இடத்தில் வருவதுதான் இதுபோன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. பொதுவாக இதுபோன்று 8ஆம் அதிபதி நீச்சமானால் இதுபோன்ற சர்ச்சைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். மற்றும் அது குருவாக இருப்பதனால் தங்கம் சார்ந்த பிரச்சனைகள். மற்றும் இவருடைய 3ஆம் சூரியனும் லக்னத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இன்னொன்று அவருடைய லக்னாதிபதியும் அவருக்கு
12ஆம் இடத்தில் மறைகின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு இது போன்ற லக்னாதிபதியை 12ஆம் இடத்தில் மறைவதன் அடிப்படையில் இவர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இவர் பல்வேறு துறைகளில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பர தூதுவராக, மாடலிங் மற்றும் பல்வேறு துறை சார்ந்து செயல்படுவதற்கு இது முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. மற்றும் இவருக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச யோகத்தின் அடிப்படையிலே கலைத்துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் இயல்பாகவே இருக்கின்றது. மற்றும் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது பள்ளி பருவத்திலேயே அவருக்கு இளமை பருவத்திலேயே இதுபோன்ற நடிப்பு சார்ந்த ஆர்வமும் விருப்பமும் கிடைத்திருக்கின்றது. மற்றும் இவருடைய 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இதுபோன்ற தொடக்கத்தில் அவர் அதிகமாக சிரமப்பட்டு தான் அவர் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதுவும் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். மற்றும் பார்த்தோமென்றால் இவருக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்பது சொல்ல முடியாது. ராகு கேது தொடர்புகள் இருக்க வேண்டும் மற்றும் செவ்வாய் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி தொடர்பு இருந்தாலும் கூட மற்றும் அது ஒரு செவ்வாய் சுக்கிரன் பார்வையோ இணைவோ அல்லது ஆட்சி உச்சமாகவோ இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தொடக்கத்திலே வலு கொடுத்திருக்கும். சற்று தாமதமாக பலன்கள் கொடுக்கிறதுக்கு இந்த ராகு சுக்கிரன் செவ்வாய் சார்ந்த அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை. மற்றும் இவருக்கு 10ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது இவர் தொழில் சார்ந்தும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. லக்னாதிபதியை 12 இது போன்ற கௌரவ டாக்டர் பட்டம் பெறுவதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது. மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் ராசி கட்டம் தான் முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் வியாழன்கிழமை ஹஸ்தம் 3ஆம் பாதம் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் ராசி கட்டத்தின் அடிப்படையில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் குரு வக்ரமாகவும் 6இல் கேதுவும் அவருக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார். மற்றும் 11ஆம் இடத்தில் புதன், சனி, சூரியன் இது போன்ற கிரக சேர்க்கை. சனி அவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார். மற்றும் லக்னமே அவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது. 3 புஷ்கர நவம்சம் இருக்கின்றது. மற்றும் 12ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைவுதான் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு நவம்சத்தின் அடிப்படையில் திருமண யோகம் இருக்கின்றதா என்றால் 5-7 காதல் சார்ந்த திருமண வாய்ப்புகள் தென்பட்டாலும் கூட ராசி கட்டத்தின் அடிப்படையில் கிரக சேர்க்கைகள் அதற்கான தன்மைகளை சரியாக எடுத்துக்காட்டவில்லை. மற்றும் 7ஆம் அதிபதி 11இல் இருப்பது இதுபோன்ற ஏதேனும் தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட ராகு சுக்கிரன் 12இல் மறைவது, அதுவும் லக்னத்துடன் லக்னாதிபதி 11 மற்றும் 12ஆம் அதிபதி 11 இது போன்ற அமைப்புகள் இருப்பதனால் இவருக்கு அதுபோன்ற சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. குறிப்பாக 12ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் இருந்தாலே அவர்கள் இதுபோன்ற உயர் வணிகம், வர்த்தகம் எல்லாம் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும். பல்வேறு அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. சுக்கிரன் சிறப்பாக இருக்கின்றார், செவ்வாயும் சிறப்பாக இருக்கின்றார், செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். இளமை பருவத்திலேயே இவருக்கு நடிப்பு ஆர்வம் ஏற்பட்டதற்கு இந்த 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் மறைவது முக்கியமாக இவர் வெளிமாநிலம் சார்ந்தெல்லாம் சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு காரணம். தொடக்கத்தில் தடை இருந்தாலும் தற்பொழுது அவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. இதுபோன்று பன்முகத்தன்மை கொண்டவராக இருப்பதற்கு முக்கியமான காரணம் இவர் ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார். குறிப்பாக ஆன்மீக ஈடுபாடு ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றாலே குரு கேது சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும். நவாம்சத்திலும் பார்த்தோம் என்ற பல்வேறு ஈசா யோகா நிகழ்ச்சிகளிலும் இவர் பங்கேற்றிருப்பார். குரு கேது அடுத்தடுத்த நிலைகளில் வருகின்றன. 9ஆம் இடம் நீச்ச யோகம் நவாம்சத்திலும், 10ஆம் இடத்தில் கேது. அதேபோல் இவருக்கு ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் 9ஆம் அதிபதி 12இல் மறைகின்றார். மற்றும் இதுபோன்ற ஒரு எல்லைட்டும் கிடைப்பதற்காக இதுபோன்ற ஆன்மீக தேடுதல் அவர்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். குரு கேது அடுத்தடுத்த நிலையில் வருவது சிறப்பு. குருவும் வக்ரமாக இருக்கின்றார். மற்றும் இதுபோன்று தங்கம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு இதுபோன்ற நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமான அமைப்பு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் இவர் விளம்பர படங்கள் நடிக்கின்றார், இளவயது முதலே நடிக்கின்றார். 3ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் செயல்படுத்தி வருகின்றார். இவ்வாறு தொலைக்காட்சி தொடர்களை தொகுத்து வழங்குகின்றார், மேடை கச்சேரிகளை நடத்துகின்றார், மேடை IPL போன்ற தொடர்களில் நடனம் ஆடுகின்றார், இசை ஆல்பங்கள் கூட இவர் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு ஜாதகம் சிறப்பான யோகமான அமைப்பு தான். குறிப்பாக மாடலிங்காக, விளம்பர தூதுவராக வலம் வருவதற்கெல்லாம் இது முக்கியமான காரணமாகும். இவர் புத்தகம் எழுதுவதற்கெல்லாம் இது போன்ற 12ஆம் அதிபதி லக்னாதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு 11ஆம் இடத்தில் வருவது இதெல்லாம் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் இதுபோன்ற சிறப்பான தன்மை இருந்தாலும் கூட அவருடைய தசாபுத்திகள் என்ன சுட்டி காட்டுகின்றன என்பதை பார்க்கலாம். அவருக்கு முதலில் சந்திரன் திசை 2 வருடம் 9 மாத இருப்பு, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, குரு திசை, சனி திசை என்று இருக்கின்றது. இவருக்கு சந்திரன் திசை முடிந்து செவ்வாய் திசை, அடுத்ததாக ராகு திசை. ராகு திசையில் தான் 2005ஆம் வருடம் இவருக்கு திரைத்துறையில் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. ராகு சனியில் தான் அறிமுகம். ஏனென்றால் அவருடைய லக்னாதிபதி தொடர்பு முதலில் அறிமுகம் 2005இல் கிடைத்தாலும் தொடக்கத்தில் ராகு சனியில் நிறைய தடுமாறி இருப்பார். 2007 வரை தடுமாறி இருப்பார். பிறகு ராகு புதன் ஓரளவு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவு யோக பலன்களை அடுத்து வழங்கியிருக்கின்றார்.
அவ்வாறே அவருடைய திரைப்பயணம் ஒரு முன்னேற்றமான பலன்களை இந்த ராகு திசை தான் வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக ராகு திசை என்றாலே கலைத்துறை சார்ந்து முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். 2017 வரை ராகு திசை. தற்பொழுது அவருக்கு குரு திசை பார்த்தோம் என்றால் அவருக்கு 2033 வரை குரு திசை இருக்கின்றது. தற்பொழுது குரு சார்ந்த கேது புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது. கேது புத்தி முடிந்து அடுத்து சுக்கிரன் புத்தி நடக்க இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு என்றாலே சில பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துவார். குருவும் பார்த்தோம் என்றால் சனியை 7ஆம் பார்வையாகவும் சூரியனையும் 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். பொதுவாக குரு புதன் இருந்தாலே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய பார்வை இருக்கின்றது. குரு புதன் நினைத்ததை நினைத்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இவருடைய பொதுவாக அடிப்படையில் ஜாதகம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவருக்கு குரு கேது முடிந்து இப்பொழுது குரு சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். இப்பொழுது வெளிமாநிலம் ஹிந்தி போன்ற படங்களில் நடித்தால் இவருக்கு புகழ் பெற முடியும். ஆனாலும் இது போன்ற சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். குரு அவருக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி 5ஆம் இடம் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அவருக்கு குரு திசை என்பதனால் நவம்சத்திலே குரு நீச்சமாக இருந்தார். அதன் அடிப்படையில் இது போன்ற தங்கம் சார்ந்த பிரச்சனைகளையும் தேவையற்ற அவப்பெயர்களையும் கொடுத்தாலும் கூட இவருக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி மற்றும் பொதுவாக 6ஆம் இடம் கேது இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இது போன்ற சட்டம் சார்ந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்கின்றார். ஆனாலும் கேது புத்தி முடிந்து அடுத்து சுக்கிரன் தான். இருந்தாலும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மறைவு ஸ்தானம் சற்று கிரகங்கள் அதிகமாக இருப்பதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நவம்சத்தின் அடிப்படையிலும் சற்று சிறு சிறு விபத்து, வயிறு சம்பந்தப்பட்ட கவனம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் எல்லாம் தேவை இருக்கத்தான் செய்கின்றது. மற்றபடி உயர் வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பொருந்திய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு 2033 வரையும் பார்த்தோம் என்றால் குரு திசை, அதற்கு அடுத்து சனி திசையும் யோக திசையாகத்தான் அமையும். ஆனாலும் இவருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வருமா என்றால் ஏனென்றால் சுக்கிரன் 12ஆம் இடம் மறையக்கூடிய அடிப்படையில் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இவருக்கு வராது. ஓரளவு உயர்வாக வாழக்கூடிய யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட ஒரு குடும்பம், திருமணம் சார்ந்த அமைப்புகளில் சற்று பிணக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த குரு திசையில் இவரால் 2ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால் குடும்பம் சார்ந்த அமைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனாலும் மறைவு ஸ்தானங்கள் வலுவாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கவனம் தேவை இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் சில சட்ட நடவடிக்கைகளில் ஏதேனும் கைது சார்ந்த நடவடிக்கைகளும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையும். ஆனாலும் இவருக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடந்து வருவதற்கு வாய்ப்புகள் சிறப்பாகவே தென்படுகின்றன. மொத்தத்தில் இவருக்கு ஜாதக அம்சங்கள் சிறப்பாகவே இருக்கின்றன. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.